எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச் சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர். யாரு சார் சொல்றாரு? என்ன சார் இப்படி யாரால இப்படிலாம் சொல்ல முடியும்? சொல்றாரு பாருங்க, ஒருவர் நல்ல செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் சேர்த்து வைத்த செல்வம் தன்னை விட்டு விலகி போகுது. விலகி போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறார். என்ன சார் வருத்தப்படுறாரு? யார் கிட்ட இந்த செல்வம்லாம் விட்டு போகும்போது அவர் வருத்தப்படுறாரு, நாம் இறைவன் கொடுத்த இந்த செல்வத்தை நாம் பாதுகாக்கணும், நாம் சேமிக்கணும், மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் எந்த விருந்தினரையும் கூப்பிட்டு நான் என்ன பண்ணல, விருந்து வைக்கலையே அப்படின்னு மனம் வருந்துகிறார். அததான் சொல்றாரு பாருங்க, பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி. விருந்து என்ற வேள்வி, வேள்வி என்றால் யாகம், அந்த வேள்வி என்று அந்த யாகத்தை சொல்கிறார். அந்த விருந்த வேள்வி தலைப்படாதார், அந்த வேள்வி என்ற அந்த விருந்தில நான் கொடுக்கலையே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, வருத்தப்படுறாரு அப்படின்றார். ஆக இறைவன் நமக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து நாம் என்ன பண்ணணும், விருந்தினரை உபசரிக்கணும், விருந்தினரை விருந்துக்கு வாங்கன்னு நம்ம அழைக்கணும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய நாகரீக உலகத்துல விருந்தினரை வந்தாலே நம்ம முகம் சொல்லிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். இதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த விருந்தினரை விருந்து கொடுப்பதனால் நம்முடைய செல்வம் ஒருபோதும் அழிந்து விடாது, கெட்டு விடாது, அது மேலும் பெருகும் என்பதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி விருந்தினரோடு சமூகத்தோடு ஒன்றிணைந்து அன்போடு பாசத்தோடு இந்த சமூகத்துல நாம வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுங்க. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.